ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கார்த்திகை தீப வழிபாடு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக 7 விளக்கு வாங்கியிருந்தேன். அதில் 2 விளக்கு இந்த மாதிரி குத்து விளக்கு மாதிரி வாங்கியிருந்தேன். மற்ற 5 விளக்கு குட்டி குட்டி அகல் விளக்கு தான். மற்ற எல்லா விளக்குமே போன வருஷத்தில் உள்ள விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் போட்டு திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வெளிவாசல் ஜன்னல் கதவு எல்லாமே மாக்கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கொலக்கட்டைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொலக்கட்டையை அவிச்சு எடுத்தாச்சு. பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சுட்டு சரி மணி 6 தாண்டிச்சு, இப்போ நம்ம விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் இருந்து நாங்கள் இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த குத்து விளக்கு மாதிரி இந்த விளக்கு தான் ஏற்றிட்டு இருக்கோம். இதுக்கு 5 முகம் இருக்கிறனால 5 பக்கமும் திரி போட்டு நாங்கள் விளக்கு ஏற்றிச்சு. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு 25 ரூபா. நான் 2 விளக்கு வாங்கியிருந்தேன் 50 ரூபா கொடுத்து. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்கு வெளியில் இருந்தால் விளக்கு ஏற்றிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால வாசல் ஜன்னல் எல்லாம் விளக்கேற்றி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹால்லையும் விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு இப்போ நம்ம பூஜை ரூமில் போய் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு நம்ம அவிச்சு வச்சிருந்தோம் இல்லையா கொலக்கட்டை அதெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு பூஜை ரூம்லையும் விளக்கேற்றி நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை